ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே தான் அண்ணன் வந்து ஒருத்தர் ரிசீவில் போட்டுட்ருக்காரு. அவர் கூட தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ தண்ணி தெரியுங்களா? இது முதல்ல ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. நான் இப்போ தான் வந்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏகப்பட்ட பேர் முதல்ல நிறைய மீன் பிடிச்சிருக்கு இந்த ஆற்றுல. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேராக சம்பரமங்கத்தில் போய் கலக்குது இந்த தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள், செம்ம சூப்பராக போகுது தண்ணி. மீன் பார்த்திங்கன்னா மீடியமான சைஸ் ஜிலேபிலாம் மாட்டிகிட்டே இருக்குது. உச்சி வலை போட்டுருக்காரு அண்ணன். என்ன மீன் மாடி இருக்குன்னு தெரிலாங்க. தண்ணி ரொம்ப போசாக இருக்கு. மாட்டிக்கிச்சு போல. எல்லா மீன், விரால் மீன், ஜிலேபி மீன், எல்லா மீனுமே பிடிச்சிட்டு இருந்தோம். 3 மீன் மாட்டிடுது. 3 ஜிலேபி நல்லா சைஸாக 3 மீன் மாட்டிருக்கு. அந்த மேலே எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வலையில் போட போகிறார் போல. மீன்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு போலண்ணா. இந்த 3 ஜிலேபி மாட்டிருக்கு. இதாக இருக்கிறார் அண்ணன். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பையில் போடுறாரு. சிக்கன் பையில் போட்டால் தான் உயிரோடு இருக்கும். எவ்வளோ பெரிய சிக்கன் பை பாருங்க. மீனே ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு 7 மீன் தான் மாட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், ஒரு நீர்க்கோழி மீனை எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. நான் நம்மளை பார்த்த உடனே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைட்லேயும் தண்ணி போயிட்டுருக்கு ஃபுல்லாக. இந்த சைட்லேயும் தண்ணி போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட தண்ணி போயின்னு இருக்குது. நிறைய பேர் முதல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா மீன் கம்மியாக இருக்கிறதுனால யாரும் வரல. ஓரளவுக்கு மீன் தான் இங்கே மாட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு கலக்கிறது. சம்பரம்பாக்கம் ஏரியில் தான் போய் இந்த தண்ணி கலக்குது. செம்ம மீன் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி எப்பவுமே இறங்குறப்ப தான் மீன் பார்த்திங்கன்னா மேலே ஏறும். அதனால் ஏகப்பட்ட ஃபிஷ் கிடைக்கும். லொக்கேஷன் எப்படி இது பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ விசில் வலை போட போகிறாரு. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டிக்கிற அளவு தான் தண்ணி இருக்குது. என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ தூக்கி போட்டார், சூப்பராக போட்டார் அண்ணன். என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லாக இருக்குது. ஆனால் அண்ணன் அது இழுக்க முடியல. மீன் இருக்குதான்னு நினைக்கிறேன், வலிச்சிட்டு போகுது வழியை. என்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள் ஜிலேபிங்க நல்லா சக்கையாக மாட்டிருக்காரு ஜிலேபி. நாலு ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 ஜிலேபி மாட்டிருக்கு. சூப்பராக மாட்டிருக்கு. நல்லா வேட்டை தான், கலராக இருக்குது. சும்மா நல்லா பட்டையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க பட்டையாக. ஒரே ஆள் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். தண்ணியில் படா சைஸ் சூப்பராக மாட்டிருக்கு ஜிலேபி. எவ்வளோ தூத்து போட்டார் பார்த்தீங்களா அண்ணன், செம்மையாக. இந்த மீன் இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். கோலா மீன்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஏறப்போ தான் கோலா மீன்லாம் வரும். கோலா மீன், கட்லா, வலையை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வலிச்சிட்டு போகுது. ஜிலேபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மாட்டிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா திரும்ப அடிக்க போகிறாரு வலையை. நல்லா பார்த்தீங்கன்னா போய் கல்லே மாட்டிக்கிட்டு. கல்லுங்க ஏகப்பட்ட கல் இருக்குது. விரிவான சைஸ் ஜிலேபிலாம் மாட்டிகிட்டே இருக்குது. ஒரு சைஸான ஜிலேபி ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. தலை நல்லா விளையாடு தான். எவ்வளோ பெரிய ஜிலேபி தயார் காம்பத்தில். விற்கிறதுக்கான இது ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஜிலேபிலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு நல்லா நிறைய மீன் மாட்டிக்கு விட்டாங்க. இப்போ தான் கம்மியாகிடுச்சு. இப்போலாம் ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்ருப்பாங்க. இப்போ கம்மியாகிடுச்சு, அந்த மட்டும் தான் போட்டிருக்காரு. பரவாயில்ல, நல்ல சைஸான ஜிலேபி தான். இப்படியும் 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. வீடு பகிச்சுன்னு தான் தர மாதிரிலாம் நல்லா சைஸான ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அத்தனை ஜிலேபி வந்துருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. இந்த வல்லே பார்த்தீங்கன்னா அண்ணன் 5 மீனோ 6 மீனோ எடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா அண்ணன் பிடிச்சி ஃபுல்லாகவே சேல் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 kg பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த மாதிரி தான். இங்கே பக்கத்துலேயே அந்த பிரிட்ஜாண்டையே சேல் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே சேல் பண்ணுறது மீன் தான் கிடைக்காது, நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லாயிருக்கும். மீன் வேறு சம்பரம்பாக்கம் மீன் இது ஃபுல்லாகவே சம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து மேலே ஏறுற மீன் தான் இதெல்லாம். எல்லாம் கட்லா மீன் மீன்லாம் நிறைய இந்த ஏரி போவாங்க. இது எல்லா மீனுமே முதல்ல இருந்துச்சு. இப்போ தண்ணி கம்மியானதுனால எல்லாமே கம்மியாகிடுச்சு. எல்லாம் சீச்சு போல் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கேட்போம் ஒரு நல்ல பெரிய சைஸ் மீன் நல்லா லாஸ்ட்டில் எடுக்கக்கூடாது மீன் ஒன்று. அதனால் இதுலேருந்தே வெளில வர மாட்டேங்குது. இன்னும் ஆப்போசிட் சைடு எடுக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெரிய சைஸ் 1/2 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சைஸான ஜிலேபி சைஸ் ஜிலேபி சூப்பராக போட்டாராங்க. நான் மீன் மாட்டதுன்னு தெரில. ஒரு ஜிலேபி மாட்டிருக்கு. ஒரு ஜிலேபி தான் மாட்டிருக்கு. எடுத்துட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மீடியமான சைஸ் ஒரு ஜிலேபி ஒன்று மாட்டிருக்கு. என்ன எடுக்கிறாரு வலையிலேருந்து பாருங்கள். ஒரே ஒரு மீன் தான் மாட்டிருக்கு. நல்லா சைஸான ஜிலேபி எதுவும் வரல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லி நல்லா மண்ணிலேயே வாழ்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.